வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொடவாட்டு கிழங்கை பற்றி. எல்லார் வீட்லேயுமே வயசானவங்க பெரியவங்களுக்கு கால்வலி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த மொடவாட்டு கிழங்கு. இந்த மொடவாட்டு கிழங்கு கால்வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்குது. இதை எப்படி சூப் வச்சு நம்ம தினமும் குடித்து நம்ம வலி நிவாரணம் பெறலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு கிராம்பு, ஒரு லவங்கம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளவுதான். அப்புறம் வாசனைக்கு மல்லி, ஒரு தக்காளி, அப்புறம் நம்ம சுத்தமாக சீவி வச்சுருக்கிற மொடவன் கிழங்கு. இதை நல்லா துருவிக்கணும். இது நல்லா காய் செய்வதில் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். முதல்ல பாருங்கள், இது நல்லா வெள்ளையாக இருக்கும், இஞ்சி மாதிரி இருக்கும், டேஸ்ட் இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கணும். துருவியோ இல்லை தட்டியோ, அது உங்கள் விருப்பம் போல். ஆனால் தட்டினா நல்லா மசிய தட்டிடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எதெல்லாம் கொட்டிக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உரலில் சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், இஞ்சி இதை நல்லா கொட்டி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த சீரக மிளகு நல்லா பொடி ஆகிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தட்டிக்கலாம். இந்த மொடவாட்டு கிழங்கு சூப்பு அப்படியே ஆட்டுக்கால் சூப்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கால்வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். நம்ம இப்போ சூப் வைக்கிற பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சதெல்லாம் போட்டுட்டு அது கூடவே இந்த பட்டையும் லவங்கத்தையும் நம்ம கலந்து போட்டுக்கணும். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மொடவாட்டு கிழங்கு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, துருவியோ தட்டியோ அது எப்படி துருவி வச்சுருக்கோமோ அது பிரகாரம் அதை உள்ளே போட்டு அதுவும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை நம்ம போட்டு அதுவும் நல்லா வணங்கணும். நல்லா அது எண்ணெய் பசையில் நல்லா அந்த பச்சை வாசம் போக எல்லாம் வணங்கி எண்ணெய் பசை நல்லா இருக்கணும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் சிம்மில் இது பண்ணலாம். இதுக்கு நான் இந்துப்பு போட்டிருக்கேன். இந்துப்பு போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சாதா உப்பு போடுறத விட இந்துப்பு போட்டால் கால்வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா வணக்கி வச்சுக்கணும். பச்சை வாசல்லாம் போயிட்டு கிழங்கு நல்லா வணங்கணும். கிழங்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 1/2 hour நாங்கள் கொதிக்க வச்சுருக்கோம். அந்தளவுக்கு அது சிம்மிலேயே 1/2 hour கொதிக்க வச்சு அப்போ தான் அந்த கிழங்குல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் நல்லா கலந்து நல்லா கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். 1/2 hour முடிஞ்சு சூப்பு நல்லா கொதித்து நல்லா தயாராகிருச்சு. பாருங்கள், அந்த கிழங்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலையை தூவி அதை ஒரு 10 minutes மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இந்த மொடவாட்டு கிழங்கு எல்லா பகுதியிலையும் கிடைக்கிறதில்ல. தேவைப்படுறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மொடவாட்டு கிழங்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மொடவாட்டு கிழங்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம். இந்த மொடவாட்டு கிழங்கு கால்வலி பிரச்சனை இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது. எல்லாருமே எதிர்ப்பு சக்திக்காகவும் வீட்டில் அனைவருமே பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட சத்தும் பயனும் நிறைந்த இந்த மொடவாட்டு கிழங்கை எல்லோரும் வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.